நாம் இந்த பைபிள் ஸ்டடியில் தேவனை அறிகிற அறிவு அந்த தலைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவை இந்த வேதத்திலிருந்து ரெண்டு விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, பழைய ஏற்பாட்டு மூலமாக தேவனை அறிகிற அறிவு ஒன்று இருக்குது. புதிய ஏற்பாட்டு மூலமாக தேவனை அறிகிற அறிவு இருக்குது. பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கும்போது அங்கே என்ன இல்லைன்னா, மக்களுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்கவில்லை. மக்களுடைய பாவங்களை தேவன் என்ன பண்ணல, சுமந்து தீர்க்கலை. அவங்களுடைய பாவங்களுக்கு தண்டனைகள் எழுதப்பட்டு அது உடனே கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்னன்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு தண்டிக்கப்பட்டார். நமக்கு வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை இயேசு கிறிஸ்து மேலே வந்தது. அவருடைய காயங்களால், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அப்போது புதிய இந்த காரியங்கள் மூலமாக நாம் தேவனை பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம மறந்து போகக்கூடாது. எப்பவுமே நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். நம்ம எதில் இருக்கிறோம்? புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். பழைய உடன்படிக்கைன்றது என்னென்னா, அங்கே மத்தியஸ்தர் கிடையாது. அங்கே யார் கிடையாது? மத்தியஸ்தர் கிடையாது. யோபு பார்த்தீங்கன்னா, யோபு, தேவன், பிசாசு. பிசாசு என்ன சொல்கிறான்? யோபுவை சோதிக்கிறதுக்கு வந்துட்டான், யோபுவை சோதிக்கிறான். ஆனால் அங்கே யோபுக்காக தேவன்கிட்ட பரிந்து பேச மத்தியஸ்தர் இல்லை. யோபு அதை சொல்கிறாரு. யோபு வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டார், கஷ்டப்படுறாரு, ரொம்ப வேதனைப்பட்டுருக்கிறாரு. அவரால் அந்த பிரச்சனையை தாங்க முடியல, அந்த சோதனைகளை என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ரொம்ப போராட்டமாக போயின்னு இருக்குது வாழ்க்கை. ஆனால் அப்போ யோபு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் இல்லை. ஆனால் இதே போல் புதிய ஏற்பாட்டில் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா, பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, பேதுருவே, கோதுமையை சுளைக்கினால் சுளைகிறது போல உன்னை சோதிக்க பிசாசு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இப்போ என்னன்னா, எப்படி யோபுவுக்கு சோதனை வந்ததோ அதே போல சோதனை யாருக்கும் வருது? பேதுருக்கும் வருது. ஆண்டவர் சொல்றாரு, கோதுமையை சுளைக்கினால் புடைகிறது போல உன்னை சுளைக்கினால் புடைகிறதற்கு பிசாசு என்ன பண்ணா, உத்தரவு கேட்டுக்கொண்டான். சொல்லிட்டு அதோடு நிறுத்தல. ஆனாலும் உன் விசுவாசம் விழுந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். அப்போ இங்கே யார் இருக்கிறாரு? மத்தியஸ்தர் இருக்கிறாரு. அங்கே யார் இல்லை? யோபுக்கு மத்தியஸ்தர் இல்லை. அப்போ இயேசு சிலுவையில் மரித்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய ரத்தம், இயேசுவின் ஜீவனும் அவர் சிந்திய ரத்தமும் இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாதுகாப்பை கொடுத்துச்சு. இது வரைக்கும் பிசாசுக்கு மனுஷர்கள் மேலே இருந்த உரிமைகள் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர் மேலே இப்போ இல்லை. அதனால தான் வசனம் என்ன சொல்றது தெரியுங்களா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அதை ஆக்சுவலாக எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு இது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் அவருடைய ஆலயத்தை கட்டுறாரு, அந்த ஆலயத்தை பாதாளத்தின் வாசல்னா பிசாசின் வல்லமைகள் மேற்கொள்ள முடியாது. அப்படின்னா என்னன்னா, அது அடிக்கிற சைட்லையும், பாதாளத்தின் வாசல்கள் பிசாசுகள் சபையை அடிக்கிற ஒரு நிலையிலையும், இந்த சபை அதை தடுக்கிற நிலையிலே இருக்கிற மாதிரி தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இந்த வசனத்துடைய கருத்து பார்த்தா எப்படி இருக்குது? பிசாசு பாதாளத்தின் வாசல்கள் யார் அடிக்குது? சபையை அடிக்கிற லெவலில் இருக்கிற மாதிரியும், அதை அடித்தாலும் செத்து போகாத படிக்கு, விழுந்து போகாத படிக்கு சபை என்ன பண்ணுற லெவலில் இருக்குது, அதை தடுத்து தாங்கக்கூடிய அளவில் இருக்கிற மாதிரி தான் இந்த வசனம் இருக்குது. ஆனால் உண்மையில் அதோடைய உட்பொருள் மூல மொழியில் அப்படி சொல்லப்படலையா? மூல மொழியில் எப்படி சொல்லுதான், சபை என்ன பண்ணுற மாதிரி இருக்குதான், பாதாளத்தின் வாசல்களை ஜெயிக்கிற அளவில் இருக்குதான். இயேசுவின் ரத்தத்தினால, இயேசு கொடுத்த ஜீவனால உருவாக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு சபைகளும் எவ்வளவு வல்லமையோடு இருக்குதுன்னா,
நீ அடிச்சதை தடுக்கிற லெவலில் இல்லை சபை, அதுதான் உன்னை அடிக்கிற அளவில் இருக்குது. வசனம் பாருங்க, ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த வசனம் அப்படி படித்த உடனே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலுக்கு அதை மேற்கொள்வது இல்லை அப்படின்னா, இது வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனாலும் அது என்னதான் அடித்தாலும் இது உழுந்து போகாது அப்படின்ற லெவலில் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரிஜினலில் ஆண்டவர் சொன்ன விதம் எப்படின்னா, நீ அடிக்கிறது இல்லை, அது உன்னை அடித்து காலி பண்ணிடும். சர்ச்சினா பண்ணிடுமா, பாதாளத்தின் வாசல்களை அடிச்சுன்னு ஒரிக்கிடுமா, ஜெயிச்சிருமா. அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆகிட்டாராம் சர்ச்சிங்கில். அல்லேலூயா. இப்போ நம்மளாம் எங்கே இருக்கிறோம் தெரியுங்களா? பவர்ஃபுல்லாக இருக்கிறோம். நம்மளாம் எங்கே இருக்கிறோம்? பவர்ஃபுல் குரூப்பில் இருக்கிறோம். நம்ம இந்த குரூப்பில் இருக்கிறோன்ற அதுதான் சொல்கிறேன். இயேசுவை மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பிரச்சனைகள் என்னன்னா, இந்த யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் இவங்க வந்து இந்த சத்தியங்கள்லாம் அவங்களுக்கு விளங்கலை. இந்த சத்தியங்களை அவங்களுக்கு என்ன பண்ணல, விளங்கலை. இன்னொன்று கூட பாருங்கள், இந்த யூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவை ஆரம்பத்திலேருந்தே புறக்கணிச்சுனே வந்தாங்க. ஆரம்பத்திலேருந்தே புறக்கணிச்சுனே வந்தாங்க யூதர்கள். அப்புறம் அந்த பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவை புறக்கணிச்சுக்கினே வந்தாங்க ஆரம்பத்திலிருந்து. அதுக்கு பல காரணங்கள் இருந்தது. அதில் ஒரு சில காரணம் என்னென்னா, அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு இடத்துல மத்தேயு ரட்சிக்கப்படுவார். மத்தேயுவை இயேசு அழைப்பார். ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்ற மறுபேர் கொண்ட மத்தேயுவை இயேசு என்ன பண்ணார், அழைக்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வான்ட்டு. மத்தேயு இயேசு கூட ஊழியத்துக்கு வந்துட்டார். அப்போது மத்தேயு வீட்டில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த விருந்துக்கு வரவங்கெல்லாம் ஆயக்காரர் என்று சொல்லப்படுகிற பாவிகள் வந்தார்கள். ஆயக்காரர்னா இந்த யூதர்களுடைய பார்வையில் பரிசேயர்கள், வேத பாரகர்கள், இவங்க பார்வையிலலாம் அவங்களாம் யார்? பாவிகளையும் மகா பாவிகள். சாதாரண பாவி கிடையாது, சொல்லும் மோசமானவன்லையே பயங்கர படுமோசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க பாவிகள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அந்த பாவிகளே மகா பாவிகள், பயங்கரமான பாவிகள்ன்ற லிஸ்ட்டு யாருக்கிட்டே? இந்த ஆயக்காரர்கள். அப்போ அவங்க வீட்டில் இயேசு போகும்போது கேட்குறாங்க, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் விருந்து உண்கிறாரே. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, அவங்கள மாதிரி இவர் இல்லை. இயேசு யார் மாதிரி இல்லை. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம கூட்டத்தில் சேரணும், நம்ம சொல்கிறோம். ஆனால் இயேசு அவங்களெல்லாம் கடிந்து கொண்டார். நீங்கள் வந்து உங்களுடைய கலாச்சாரத்தினால, சடங்கு ஆச்சாரத்தினால நீங்கள் தேவனுடைய கற்பனையெல்லாம் என்ன பண்ணுறீங்க, அவமானப்படுத்துறீங்க, கெடுக்குறீங்க. கட்டளையெல்லாம் என்ன பண்ணுறீங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுடுறீங்க. தேவன் எந்த நோக்கத்தோடு கொடுத்தாரோ அந்த நோக்கத்தையே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஒன்றும் இல்லாமல் கெடுத்து போட்டுடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப இயேசு கிறிஸ்து அவங்களெல்லாம் திட்டுறாரு. அவங்களுக்கு எதிராகவே இயேசு ஓய்வு நாளில் சுகமாக்குனார். அவங்களுக்கு எதிராகவே இயேசு என்ன பண்ணார், சுகமாக்குறதெல்லாம் எப்போ தான் போய் சுகமாக்குனார்? மற்ற நாள்லையும் சுகமாக்குனார். அவனா சொல்கிறான்னா மற்ற நாளில் சுகமாக்குன, ஓய்வு நாளில் சுகமாக்காதேன்றான். ஆனால் இயேசு வேணுன்ட்டு ஓய்வு நாளில் அவன் இருக்கிற தேவாலயத்தில் போய் என்ன பண்ணுறாரு, சுகமாக்குறாரு. அப்போ இயேசுடைய கேள்வி என்னன்னா, நீ என்ன ஓய்வு நாளில் சுகமாக்கக்கூடாது சொல்கிற, ஆனால் ஓய்வு நாளில் விருத்த சேதனம் பண்ணுறிய. யூதருடைய முறைமைப்படி குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணணும். அவன் ஓய்வு நாளில் விருத்த சேதனம் பண்ணுறான், அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு குஷ்டரோகிய ஓய்வு நாளில் சுகமாக்கினா தப்பு. 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருக்கிறவனை சுகமாக்கினா தப்பு. 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு அம்மாவை இயேசு சுகமாக்கினா அது தப்பு. பல வருஷமாக ஒரு கை சூம்பி போயிருக்குது, இன்னொரு கை நல்லா இருக்குது, அந்த சூம்பின கை இருக்கிறவனை இயேசு சுகமாக்கினா அது தப்பு. ஓய்வு நாளில் இயேசு மக்களுக்கு நல்லது செஞ்சால் இவனுக்கு தப்பு. ஆனால் இவன் விருத்த சேதனம் பண்ணலாம் ஓய்வு நாளில். ஓய்வு நாளில் இவங்க வேலைங்களெல்லாம் கட்டாயமாக செய்கிறாங்க. ஓய்வு நாளில் ஆடு மாடுக்கெல்லாம் தண்ணி காட்டுறது தப்பு கிடையாது. இப்படி கடவுளுடைய கட்டளை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்கள்லாம் சேர்ந்து, பிரதான ஆசாரியர், வேத பாரகர், பரிசேயர்லாம் சேர்ந்து இவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி அதை டெவலப் பண்ணி வச்சுக்கினாங்க. ஓய்வு நாளில் இதெல்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது
அப்படின்ட்டு. அவன் எது நினைக்கிறானோ அவனுக்கு ஓகேவானது செஞ்சால் தப்பு கிடையாது, அவனுக்கு ஓகே இல்லாதது செஞ்சால் தப்பு அப்படின்ற. அதில் தான் இயேசு பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் கடிந்து கொண்டார். அதனால் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் மேலே, சதுசேயர்கள் வேதப்பாரகர்கள் இவங்களுக்கெல்லாம் இயேசு மேலே ஒரு விதமான கோபம். அதனாலேயே இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டுப்பாடு எடுத்துன்னு வந்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இயேசுவை கனம் பண்ணக்கூடாது, இயேசுவை அங்கீகரிக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துன்னு வந்து அவங்களுக்குள்ளவே வச்சுக்கணும். அப்படி யாருன்னா இயேசுவை மேசியான்னு சொன்னால் அவனை என்ன பண்ணுவோம், ஊருக்கு புறம்பாக்கி போட்டுருணும், ஜெப ஆலயத்தில் சேர்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி பல பயமுறுத்தல் வச்சுருந்ததுனால நிறைய யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தாலும் இவங்க நிமித்தம் என்ன பண்ணலன்னா ஏற்றுக்கொள்ள முன் வரல. அவங்க அப்படி இருந்தாங்க. ஆனால் இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யூதர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்னா, லாசரு செத்து 4 நாள் ஆயிடுச்சு, ஆனால் இயேசு லாசரை உயிரோடு எழுப்பினார் பாருங்க. அங்கே இருந்த யூதர்கள் அநேக இயேசு மேலே விசுவாசம் வச்சாங்க. லாசருவை உயிரோடு எழுப்புனதுனால யூதர்கள், இது வரைக்கும் நம்பாத யூதர்கள், இது வரைக்கும் பயந்திருந்த யூதர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அன்றைக்கி இயேசுவை நிறைய பேர் ஏற்றுக்கினாங்க. இப்படிலாம் இயேசுவை நம்ப ஆரம்பித்த யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் இவங்களுக்கு இயேசு சிலுவையில் என்ன செய்தார் என்பது விளங்கலை. இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு என்ன செய்தார் என்பது விளங்கலை. ஆனால் இதை நல்லா விளங்கிக்கின்னு ஒரு வெளிப்பாடு கொடுத்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருத்தர் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஆனால் பவுல் எழுதுறது பாருங்க, இதை நான் ஒரு மனுஷனிடத்தில் கற்றதும் இல்லை, ஒரு மனுஷனிடத்தில் பெற்றதும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இதை எனக்கு வெளிப்படுத்தினார். பவுல் சொல்வார், இதை நான் ஒரு மனுஷங்கிட்டையும் கற்றுக்கல, ஒரு மனுஷங்கிட்டே இருந்து வாங்கலை, இதை எனக்கு யார் கொடுத்தது இந்த வெளிப்பாடுகள்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மூலம் பிதாவாகிய தேவனை நாம் விசுவாசிப்பது, அவரிடத்தில் சேர்வது நமக்கு சரியான வழியில் கொண்டு போக உதவும். அதனால தான் இப்போது நம்ம இதை டீப்பாக பார்த்துன்னு இருக்கிறோம். இந்த ரட்சிக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட புறஜாதி கிறிஸ்தவர்கள், இந்த ரட்சிக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டின்படியே தேவனை அறிகிற அறிவில் வராங்க. இங்கே பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்ட புறஜாதி கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு சிந்திய ரத்தம், இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக அவங்களுக்கு உண்டாயிருக்கிற அந்த சுயாதீனத்தின்படி பிதாவாகிய தேவனிடத்தில் வருகிறார்கள். இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா, இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு புறஜாதி கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு செய்கிறோம், இவன் நோவாமல் கேட்டால் நல்லா இருக்கிறான்றான், அது எப்படி நல்லா இருக்கலாம்? இன்றைக்கும் பாருங்கள், இன்னைக்கு யூத கிறிஸ்தவர்கள் கிடையாது, நம்ம கிறிஸ்தவர்களே சில பேர் யூத கிறிஸ்தவர்கள் மாதிரி மாறிட்டாங்க. எத்தனை மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்ணுறேன்னு கேட்பாங்க. 7 மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்க. 7 மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்ணுறியா? தப்பு. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கவே மாட்டார். இப்படிலாம் நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், உனக்கு சுகம் தர மாட்டார், உன் பிள்ளைகள் நல்லா இருக்காது, பிஸ்னஸ் நல்லா இருக்காது, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் போ அப்படின்றாங்க. ஏன் அவங்களுக்குன்னா அவங்களாம் தாங்கிக்க முடியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் 4 மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்ணுறேன், அதுதான் கரெக்டு, அப்போ இவன் 7 மணிக்கு ஜெபம் பண்ணால் கர்த்தர் எப்படி கொடுப்பாரு அப்படின்ட்டு அவங்க அது கவனிங்க. 4 மணிக்கு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, நல்லா கவனிங்க. 4 மணிக்கு ஜெபம்லாம் பண்ணுறது தப்பு, அப்படி ஜெபம் பண்ணாதீங்கலாம் சொல்ல வரல. உங்களுக்கு சரீரம் ஒத்துழைக்கும்னா, உங்களுக்கு உண்மையில் பலன் இருக்கும்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லா முடியும்னா நீங்கள் பண்ணுறது தப்பே கிடையாது, பண்ணுங்க. இல்லை இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு, நீ மக்கள் படுக்கிறத தூங்குறத பார்த்தீங்கன்னா 11:30 12 மணிக்கு தான் தூங்குறாங்க. நீ மக்களுங்க நைட்டில் தூங்குறத எப்போ தான் தூங்குறாங்க? 11:30 12 ஆகிடுது. அப்போ அவன் எத்தனை மணி தான் எழுந்திருப்பான்? 7 மணி தான் எழுந்திருப்பான். அதனால் அவனை விட்டுடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சரி நீ 7 மணிக்கு, நான் சொல்கிறதுனா நீ 7 மணிக்கு எழுந்துச்சுன்னா முதல் வேலையை ஆண்டவர் சமூகத்தில் உட்காரு. நான் சொல்கிறது அதுதான். நீ 7 மணிக்கு எழுந்திருக்கிறியோ 6 மணிக்கு எழுந்திருக்கியோ 5 மணிக்கு எழுந்திருக்கியோ எனக்கு தேவையில்லை.
ஆனால் நீ எழுந்திரிச்சுன்னா முதல்ல எங்கே தான் போகணும் என்னன்னா ஆண்டவர் சமூகம், தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணு, முழங்கால் படியிட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய சமூகத்திலேருந்து அந்த நாளை தொடங்கு. அப்படி தான் நான் சொல்கிறது. அப்போ இவங்களுக்கு என்னென்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணாதானே கர்த்தர் கொடுப்பாரு கேட்பாரு. நீ 7 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறிய, அப்போ நீ கஷ்டப்பட மாட்டேன்றிய, நான் கஷ்டப்படுறேன்னே, என்ன மாதிரி நீயும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் வந்து இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படிலாம் பண்ணுறது தப்பு. அதை தான் நான் வந்து பிரேக் பண்ணுறேன், நான் அதை தான் உடைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ 4 மணிக்கு ஜெபம் பண்ணுற நல்லா பண்ணு. இவன் 7 மணிக்கு பண்ணுறான்னா அவனை போய் நீ நோண்டாத. 7 மணிக்கெலாம் ஜெபம் பண்ணக்கூடாது, 7 மணிக்கு ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்க மாட்டார், 7 மணிக்கு ஜெபம் பண்ணால் பதில் தர மாட்டார். எந்த பைபிளில் போட்டுக்கிறாரு உனக்கு? அதுதான் நான் கேட்குது. எந்த பைபிளில் உனக்கு போட்டுக்கிறாரு 7 மணிக்கு ஜெபம் பண்ணால் கர்த்தர் பதில் தர மாட்டார், ஜெபத்தை கேட்க மாட்டார்? எந்த பைபிளில் போட்டுக்கிறாரு? நீ பைபிளும் படிக்கிறது கிடையாது. யாரோ சொன்னதை வச்சுக்கின்னு ஒரே சண்டை போட்டுக்கின்னு அமக்கலம் பண்ணிக்கின்னு எல்லாரையும் கெடுத்து விட்டுருக்குறாங்க. இப்போ சத்தியம் தெரிஞ்ச விசுவாசி என்ன பண்ணோன்னா, 7 மணிக்கு எழுந்துச்சி ஜெபம் பண்ணுற விசுவாசி, சத்தியம் தெரிஞ்ச ஆளந்தான், நீ போய் வேலையை பாருமா, நான் பார்த்துக்கிறேன், என்ன எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு ஜெபம் நான் பார்த்துக்கிறேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு, பதில் கொடுக்குறாரு, நான் நல்லா இருக்கிறேன், போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. சத்தியம் தெரியாத ஆளந்தான் என்ன பண்ணுவாங்க? இப்போ அங்கே தான் பிரச்சனை தொடங்குது. இப்போ சத்தியம் தெரியல, இப்போ இந்த ஆள் என்ன பண்ணோம், அந்த ஆளால் 7 மணிக்கு தான் எழுந்திருக்க முடியுது, அது முன்னாடி எழுந்திருக்க முடியல. இந்த பார்ட்டி சொல்லுது, நீ 4 மணிக்கு எழுந்துச்சி ஜெபம் பண்ண தான் கர்த்தர் கேட்பாரு, 7 மணிக்கு எழுந்துச்சி பண்ண ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்க மாட்டார், உன் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார், உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், உனக்கு ஒரு நல்லதும் செய்ய மாட்டாருன்னு சொல்லுது. அப்போ இந்த ஆள் என்ன ஆவான்? சோர்ந்து போவான், அவநம்பிக்கையில் போவான், கடவுளை வணங்குறதை விட்டு தூரம் போவான். அவனால் 4 மணிக்கு ஜெபம் பண்ண முயற்சி பண்ணுவான், முடியலையே அவனு தான். இப்போ வந்து அவனை வந்து நீ வந்து கொண்டு வரதில்லை, அவனால் முடியல. இப்போ அவனுக்கு ஒன்று நீ புத்திசாலியாக என்ன பண்ண, சரி நான் 4 மணிக்கு ஜெபம் பண்ண, நீ 7 மணிக்கு ஜெபம் பண்ணா கரெக்டாக ஜெபம் பண்ணு, ஒழுங்காக ஜெபம் பண்ணு, அப்படியே சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிப்பா நல்லா வருவேன்னு சொன்னா பரவாயில்ல. நீ என்ன சொல்கிற, நீ 7 மணிக்கு ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்க மாட்டார், பதில் கொடுக்க மாட்டார், உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், உனக்கு எந்த நல்லதும் வராது, நீ இப்போ வேஸ்ட்டு அப்படின்னுற. அதனால தான் இப்போ நம்ம சத்தியத்தை போதிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவன் கெட்டு போகிறான், இவனால் முடியல, இவன் வேலை, இவன் சூழ்நிலை, இவனுடைய லைஃப் ஸ்டைலு, இவன் படுக்கிறத 12 மணி தான் படுக்கிறான். சில பேர் நைட் வேலையெல்லாம் போயிட்டு வந்து படுக்கிறான். அவங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, காலையில் 11 மணி கூட எழுந்திருக்கிறாங்க. இப்போ அவனை போயிட்டு நீ வந்து 4 மணிக்கு தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா அவன் எங்கேருந்து போய் ஜெபம் பண்ணுவான்? நைட்டெல்லாம் 4 மணிக்கு தான் வேலை செஞ்சுன்னுக்கிறான். அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், சும்மா வந்து பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறதுனா, முதல் மணி நேரத்தை ஆண்டவர் கொடுங்க. நீங்கள் எழுந்திருக்கிற முதல் மணி நேரத்தில் முதல் வேலையாக எங்கே போய் வரணும்? ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்கள். அது தப்பு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்று தெரியும், 11 மணிக்கு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்குறாரு, 7 மணிக்கு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்குறாரு, 4 மணிக்கு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்குறாரு, நைட்டு 12 மணிக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன்னு 12 மணிக்கு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்குறாரு. கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் தயவு உள்ளவர். புரியுதுங்களா? அவர் வந்து கர்த்தர் வந்து டைமை பார்க்கறதில்ல, உங்களுடைய விசுவாசத்தை தான் பார்க்குறார். கர்த்தர் அதிகாலை 4 மணின்னு பார்க்கறதில்ல, விசுவாசத்தை பார்க்குறாரு. ஜெபத்துக்கு பதில் எதன் அடிப்படையில் வரும்? நேரத்தின் அடிப்படையில் இல்லை, விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஜெபத்திற்கு பதில் வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்தியம் உள்ளத்தில் இருந்தால் விசுவாசம் நல்லா வேலை செய்யும். சத்தியம் உள்ளத்தில் இருந்தால் விசுவாசம் என்ன பண்ண, நல்லா வேலை செய்யும். சத்தியம் உள்ளத்தில் இல்லைன்னா விசுவாசம், நீங்கள் அதிகாலையில் ஜெபம் பண்ணால் கூட விசுவாசம் இருக்காது. அதிகாலையில் எழுந்துச்சி ஜெபம் பண்ணலாம், 3 மணிக்கு எழுந்துச்சி ஜெபம் பண்ணலாம், சத்தியம் உள்ளத்தில் இல்லைன்னா விசுவாசம் வேலை செய்யாது. இந்த கரண்ட்டெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதில் 3 ஒயர் வரும். ஒன்று பேஸு, இன்னொன்று நியூட்ரலு, இன்னொன்று எர்த்து. ஸ்பேஸே வந்தால் கூட நியூட்ரல் வரலன்னு வச்சுக்கோங்க, லைட் என்ன பண்ணாது, எரியவே எரியாது, ஃபேன் ஓடவே ஓடாது. பேஸும் வரணும், நியூட்ரலும் வரணும். எர்த்து அங்கே மெயினில் கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து ஒரு வர்ற ஒயர் வந்து 2 ஒயர் வருங்க, பேஸும் வரும், நியூட்ரலும் வரும். 2 ஒயரை கனெக்ஷன் கொடுத்தா தான் ஃபேன் ஓடும், 2 ஒயரை கனெக்ஷன் கொடுத்தா தான் லைட் எரியும். அது போல தாங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு ஜெபிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, ஜெபத்தில் விசுவாசன்ற ஒன்று இருக்கணும். விசுவாசன்றது எப்படி வரும்? சத்தியம்ன்றது இருந்தால் தான் விசுவாசம் வரும். சரியான சத்தியம் இல்லைன்னா
நியூட்ரல் லைன் இல்லாத மாதிரி, வெறும் ஃபேஸ் மட்டும் தான் இருக்குது, நியூட்ரல் கிடையாது, லைட் எரியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விசுவாசம் ரொம்ப முக்கியம். சத்தியத்தை அறிய 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 ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. இப்போ இந்த தான் பிரச்சனை. நம்ம அப்போஸ்தலர் 15 பார்த்துன்னு இருக்கிறோம். இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த ரட்சிக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் 2 பேருக்கும் பிரச்சனை நடக்குது. இவன் என்ன சொல்கிறான், மோசையின் முறைமையின்படி செய்தால்தான் ரட்சிப்புன்றான். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதில் எது உண்மை? இதில் எதுங்க உண்மை? மோசையின் முறைமையின்படி செய்தால் தான் ரட்சிக்கப்படுவோமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவோமா? சத்தியம் எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படும், அதுதான் சத்தியம். ஆனால் மோசையின் முறைமையின்படி செய்தால் தான் ரட்சிக்கப்படும் இவன் சொல்கிறானே. இதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது இல்லை? இதுக்கும் இந்த ரட்சிக்கப்பட்ட யூத கிறிஸ்துவெல்லாம் ஒட்டுமொத்த குரலில் ஆமாம் அப்படின்னு ஒரு கூட்டம் நிற்குது. அவன் இங்கேருந்து இங்கே நிற்கிற இவனை வந்து சண்டை போடுறான். இவன் சொல்கிறான் ஒத்துக்க மாட்டேன்றார், பவுல் ஒத்துக்க மாட்டேன்றாரு. இவன் ஒத்துக்க மாட்டேறான், இல்லை இல்லை அது செஞ்சாகணும், மோசே மோசே மோசேன்னு கத்துறான். இங்கேருந்து பவுல் சொல்கிறார் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்றாரு. இப்போ இப்படியே பிரச்சனை போயிருக்குது. இன்னைக்கும் அந்த பிரச்சனை ஓடின்னு இருக்குது. ஃபெய்த்தை பேசுனா உடனே வருவாங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது தெரியுமா? தெரியும். கிரியைனா என்ன கிரியை தெரியுமா? நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை நான் நம்புறேன்றதுக்கு ஏற்ற செயல்களை செய்கிற கிரியை தான் பைபிள் சொல்லுது. புரியுதுங்களா? சுய கிரியையை சொல்ல. நல்லா கவனிங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னா எந்த சுய கிரியை செய்து விசுவாசத்தை உண்டாக்குவது இல்லைங்க, விசுவாசிப்பதற்கு ஏற்ற கிரியை செய்வது. இப்போ உதாரணமாக ஒரு குழந்தை இல்லை, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்றாங்களே. அப்போ அந்த கிரியை எப்படி காட்டுவாங்க? ஒரு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்றத அவங்க அதை விசுவாசத்தில் காட்டணும். இப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா, கிரியை இல்லாத விசுவாசம்னா நீ 3 மணிக்கு எழுஞ்சி கதறி கண்ணீர் விட்டு கெஞ்சி ஜெபம் பண்ணால் அதுதான் கிரியைன்றாங்க. ஆனால் யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, கிரியை இல்லாத விசுவாசன்றது அந்த கிரியை அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதுக்கேற்ற கிரியை காட்டு. அப்போ என்னன்னா, குழந்தை இல்லைன்னா ஒரு குழந்தைய போட்டு தாளாட்டுறதுக்கு ஒரு தொட்டியில் வாங்கி வீட்டில் வெயி. அது என்னது? அது விசுவாசிப்பதற்கு ஏற்ற கிரியை. நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு குழந்தை கொடுப்பாருன்னு, நான் அதை என்ன பண்ணுறேன், என் கிரியையில் காட்டுறேன். என்ன காட்டுறேன்? கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுப்பாரு, அந்த குழந்தை நான் என்ன பண்ணுவேன், தொட்டியில் போட்டு வைப்பேன். இல்லை என் குழந்தைக்கு நான் ஒரு துணி, எனக்கு இந்த ஆண் குழந்தை பிறக்கும், என் பெண் குழந்தை பிறக்கும், அதை நான் விசுவாசிக்கிற துணி வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம அதை கிரியையில் வைக்கும்போது அதுதான் கிரியை இல்லாத விசுவாசம். இதை செய்யலைன்னா தான் வெறும் நம்புறேன்ற கிரியை எங்கன்னா இல்லைன்ற அதை தான் சொல்கிறார ஒழிய இவங்க சொல்கிற கிரியை சொல்ல. இது வந்து சுயக்கிரியை. இவங்க சுயக்கிரியை செய்து அதை விசுவாசிக்கிறத பேசுகிறாங்க. பைபிள் என்ன சொல்லுது? நீ விசுவாசித்து அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியையை செயலை காட்டுந்து. புரியுதுங்களா? அதை தான் யாக்கோபு பேசுகிறாரு. ஒன்றுமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க இவங்க. பைபிள் என்ன சொல்கிறதுன்னு புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இவங்க என்னமோ ஒரு பேசியிருக்கிறாங்க. இதுதான் அன்றைக்கி யூத கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் பெரிய பிரச்சனையாக வந்துச்சு. இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மோசையின் முறைமையின்படியே செய்யாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள். அங்கேருந்து பவுல் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதுதான் பெரிய பிரச்சனையாக போயின்னு இருக்குது. அப்போ அந்த பேதுரு எழுந்து சில காரியங்கள்லாம் பேசுகிறாரு. என்னை கூட ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நான் ஒரு வீட்டில் மத்தியானத்தில் சாப்பிட வெயிட் பண்ணின்னு இருக்கும்போது அப்போ எனக்கு ஒரு தரிசனம் வந்தது. வானத்திலேருந்து ஒரு துப்பட்டி வந்துச்சு, 4 முனைகள் கட்டப்பட்டு இருந்துச்சு, அதில் பலவிதமான மிருக ஜீவன்கள்லாம் இருந்துச்சு. பேதுருவை எழுந்துரு அடித்து புசின்னு சத்தம் கேட்டுச்சு. நான் சொன்னேன், ஆண்டவரே, அசுத்தமானதும் தீட்டுள்ளது ஒன்றும் இது வரைக்கும் நான் புசித்ததில்லை அப்படின்னு சொன்னேன். 2வது முறையும் கேட்டுச்சு, 3வது முறையும் கேட்டுச்சு. அப்போ 3வது முறை பேசும்போது என்ன சொல்லிச்சு? தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டு என்று சொல்லாத, அசுத்தம் என்று எண்ணாத கேட்டுச்சு. அப்போ கடைசி வரைக்கும் பேதுரு அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. ஆனால் அந்த நேரம் பார்த்து கீழே ஒரு 3-4 பேர் வந்து நிற்கிறாங்க. கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள். அவங்க வந்து பேதுரு யாருன்னு கேட்டு விசாரிக்கும் போது ஆவியானவர் பேசுகிறாரு, நீ அவங்க கூட போ, தைரியமாக போ. போனவொன்னே அங்கே கொர்நேலியு சந்திக்கிறாரு. கொர்நேலியு சொல்கிறாரு,
இது மாதிரி 3 நாளைக்கு முன்னாடி ஒரு தேவதூதன் வந்தார், பேசினார், உங்கள் அட்ரஸ் கொடுத்தாரு, நான் ஆள் அனுப்புனேன், நீங்கள் வந்தது நல்ல காரியம், உங்களுக்கு எங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பெரிய கூட்டம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு கொர்நேலியு. பேதுரு எழுதிச்சு பிரசங்கம் பண்ணுறாரு. முதல்ல பிரசங்கம் பண்ணுற முதல் வார்த்தை என்ன சொல்கிறாரு? எங்களை போன்ற யூதர்கள் உங்களை போன்ற புறஜாதி ஜனங்களோடு கூட என்னவா இல்லை, போக்குவரத்தாக இருப்பது வழக்கம் இல்லை, சம்பந்தம் கலப்பது வழக்கம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கேன்னா உங்கள் கூடவும் கடவுள் பேசிக்கிறாரு, என் கூடயும் பேசி அனுப்பியிருக்கிறாரு சொல்லி அவர் வந்து இயேசுவை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் பேசுகிறாரு. பேசும்போது பரிசுத்தானவர் இறங்கி வருகிறார். யார் மேலே? இந்த யூதர்கள் மேலே. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இறங்கி வந்தது போல அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டார் மேலே இறங்கி வருகிறார். பேதுரு அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா இது வரைக்கும் பேதுரு என்ன நினைச்சார்னா, இந்த தேவனுடைய வரங்கள், வல்லமைகள், அபிஷேகம், ரட்சிப்பு, பரலோக பாக்கியம் எல்லாமே யூதர்களுக்கு மட்டும்தான், மற்ற ஜனக்கூட்டங்களுக்கு கிடையாதுன்னு நினச்சிருந்தாரு. ஆனால் பேதுரு ஷாக் ஆயிட்டாரு. என்னடா இவ்வளோ பேர் மேலே வந்து இறங்கிட்டார, நம்ம மேலே வந்த மாதிரியே வந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டாரு. ஒரு கடவுளுடைய திட்டம் என்னவா இருக்குது? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றது கடவுளுடைய திட்டமாக இருக்குது. அதனால் ஓகே, நம்ம இதை என்ன பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே பேதுரு ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனால் வந்தால் இந்த யூதர்கள் சண்டை போடுறாங்க பேதுருக்கிட்ட. என்ன போடுறாங்க? சண்டை போடுறாங்க. நீங்கள் ஏன் போன, புறஜாதி ஜனங்கிட்ட ஏன் போன, நீ அவங்க கூட போய் ஏன் ஞானஸ்நானம் கொடுத்த, ஏன் அவங்க கூட உக்காந்த, அவங்க கூட ஏன் சாப்பிட்ட, இப்படிலாம் சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க. என்னென்னா பாருங்க, இவன் ரட்சிக்கப்பட்டாலும் புத்தி மாறல. ரட்சிக்கப்பட்டுட்டான், இயேசுவை ஏற்றுக்கினான், பிதாவாகிய தேவனை வணங்குறான், புத்தி மாறலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அன்னைக்கு யூதர்களுக்கு இருந்த அதே மாதிரி ஒரு புத்தி. என்ன புத்தி தெரியுங்களா? ஜாதி. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், நான் சொல்கிறேன் கேட்டுங்க, இன்னைக்கு ரொம்ப சொல்கிறாங்க கிறிஸ்தவம் வளரலைங்க. கிறிஸ்தவம் எப்படி வளரும்? உள்ளே உக்காந்துக்கிறவங்களாம் ஜாதி பார்த்துன்னுக்கிறான். நான் நாடாருன்றான், நான் வன்னியர்ன்றான், நான் முதலியாருன்றான், நான் பிள்ளைன்றான், நான் சத்திரியன்றாங்க, என்னென்னமோ சொல்லி கிடக்குறோம் உள்ளே உட்காந்துக்கிறவன். இப்படி இருந்தால் எப்படி கிறிஸ்தவம் வளரும்? நீ இதெல்லாம் பார்த்துக்கின்னு நைட்டெல்லாம் எழுப்புதல் 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 அப்படின்னா அவர் சொல்வார், முதல்ல உன்னைதான் எழுப்பி விடணும். இதை பார்க்குறதுலேருந்து நீ ஃபஸ்ட்டு திருந்தி எழுப்புதல் தானாக வரும். என்ன தான் பார்த்தாலும் எங்கள் ஜாதியில் புத்தியை காட்டி என்ன தான் பேசினாலும் கொண்டாலும் கல்யாணம்னு வரும்போது ஜாதி வந்துடுது. பொண்ணு பார்க்கணும், பையன் பார்க்கணுன்னு வந்தால் அங்கே என்ன வந்துடுது? ஜாதி வந்துடுது. எல்லாத்துலேயும் ஜாதி வந்துடுது. அப்புறம் கடவுளுக்கு எப்படிங்க சந்தோஷமாக இருக்கும்? கடவுளுக்கு எப்படி திருப்தியாக இருக்கும்? அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் நிறைய பாலை ஊற்றி வச்சுட்டு அதில் பயங்கரமான 2 சொட்டு விஷத்தை தட்டி விட்டுட்டு குடின்னு சொன்னால், பால் ஒன்றுமோ நல்ல பால் தான், அன்பு இருக்குது. அந்த பால் நீங்கள் கொடுக்குற ஆள்கிட்ட என்ன இருக்குது? அன்பு இருக்குது, அக்கறை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பாலில் 2 சொட்டு விஷமும் இருக்குது. யார் குடிப்பாங்க? அதை குடிக்க மாட்டாங்க. இப்போ இவன் பண்ணுறதெல்லாம் அப்படி தான். நல்ல காரியங்கள் நிறைய பண்ணுறான். கடவுளுக்காக வைராக்கியமாக இருக்கணுமா, வைராக்கியமாக இருக்கிறோம். இயேசுக்காக அடி வாங்கணும், அடி வாங்குவோம். சுவிசேஷம் சொல்லணுமா, சுவிசேஷம் சொல்லணும். பெரிய கூட்டம் எல்லாம் நல்லா தான் பண்ணுற. ஆனால் 2 சொட்டு விஷம் வச்சுருக்க மாதிரி ஜாதின்னு ஒன்று வச்சுன்னு கிடக்கிற. கடவுள் எப்படி உன்னை அங்கீகரிப்பார்? ஆனால் உண்மையில் ஆண்டவர் பெரிய கிருபை உள்ளவர், அவனையும் பயன்படுத்துகிறாரு. எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். அவனையும் ஆசீர்வதிக்கிறாரு, அவனையும் பயன்படுத்துகிறாரு. போய் தொலையுது. அவர் என்னன்னா கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டுப்பார். இவங்களெல்லாம் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்க வேண்டிய இடத்துல நிற்க வச்சு கேட்பார். அது அவருக்கு தெரியும். ஆனால் சரி போறியா, அதுதான் சொல்லுது பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ கடவுள் விடுறாரு, தப்பு செய்யணுன்னே விடுறாரு, நல்லது செய்யணுன்னே விடுறாரு. ஆனால் அவர் ஒரு பிளான் வச்சுக்கிறாரு. நீ நல்லது செஞ்சா அதுக்கு உண்டான பலன் நான் வரும்போது இருக்குது, கெட்டது செஞ்சியா நான் வரும்போது இருக்குது. அவனை விட்டுட்டாருன்றதுக்காக கடவுள் அதை ஏற்றுக்கினார்னு அர்த்தம் கிடையாது.
அவனை விட்டு இருக்கிறாரு, ஆனால் கடவுள் ஏற்றுக்கல. கடவுள் அதுக்கு விசாரணை வச்சிருக்கிறாரு. அதுதான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த பேதுரு சொல்கிறாரு, நம்மை போல. அது படிக்கலாங்களா? அப்போஸ்தலர் 15வது அதிகாரம். எட்டாவது வசனத்தை படிக்கலாம். பேதுரு பேசுகிற வார்த்தைகள். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். கவனிங்க, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். அப்போ தேவன் எதை பார்க்குறாரு? இருதயத்தை தான் பார்க்குறாரு. வெள்ளை சொக்காவோ கருப்பு சொக்காவெல்லாம் பார்க்கல. சுடிதாரா சேரியான்னு பார்க்கல. புரியுதுங்களா? அது இது நம்ம போய் இன்னைக்கு சொல்கிறாங்க பாருங்க, இன்னைக்கு வெளியில் பார்த்து சொல்லுவாங்க, என்ன நீ பார்த்தா ஒரு கிறிஸ்துவ மாதிரியே இல்லையே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்ற, கம்பல் போட்டுக்கிற, பூ வச்சுருக்கிற, பொட்டு வச்சுருக்கிற. கர்த்தரை போய் கேட்டு பாருங்க. கர்த்தர் சொல்லுவார், நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்கலப்பா, நான் இருதயத்தை தான் பார்க்குறேன். நீ வெள்ளை புடவை கட்டியிருந்தாலும் நான் உன் வெள்ளையை புடவை பார்க்கல, உன் இருதயத்தை தான் பார்க்குறேன். பக்கத்தில் இருக்கிற ஆள் கலர் புடவை கட்டியிருந்தாலும் நான் கலர் புடவை பார்க்கல, இருதயத்தை தான் பார்க்குறேன். நீ காதில் கம்பல் போடாமல் இருந்தாலும் நான் உன் காதை பார்க்கல, நான் உன் இருதயத்தை தான் பார்க்குறேன். அது காதில் 2 ஓட்டை போட்டு 2 கம்பல் தொங்கின்னு இருந்தால் கூட நான் அதை பார்க்கல, அதோடைய இருதயத்தை தான் பார்க்குறேன். கடவுள் அதுதான், இதுதான் சத்தியம். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய தோற்றத்தை பார்க்குது இல்லை, அவனுடைய துணி ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் பார்க்குறது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் மாம்சத்தில் பார்த்து சொல்கிறோம், என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணி வந்துக்கிறாங்களே, என்ன அப்படி ட்ரெஸ் பண்ணி வந்துக்கிறாங்களே, என்ன நீ ஓவர் மேக்கப்பு, இதெல்லாம் நம்ம மாம்சத்தில் பார்க்குறது. ஆனால் கடவுள் பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் எதுவுமே பார்க்கல. அவர் வசனம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டிலே சொல்லி வச்சார். தாவீது அபிஷேகம் பண்ணும்போது சாமுவேலை அனுப்புகிறாரு. சாமுவேல் ஃபஸ்ட்டு போன உடனே தாவீதுடைய பெரிய அண்ணன் வராரு. ஃபஸ்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே சவுல் மாதிரி நல்லா ஹைட் வெயிட் ஆகுறாரு. என்ன கொஞ்சம் சவுலோட ஒரு 1/2 அடி கம்மி, அவள் தான். மற்றபடி சவுல் மாதிரி ஹைட் வெயிட் ஆகுறாரு. தாவீது பார்த்த உடனே, சாமுவேல் பார்த்த உடனே, ஆண்டவர் சரியான ஆளை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. சவுல் மாதிரி நல்லா ஹைட் வெயிட் ஆகுறாரு, இன்னும் கொஞ்சம் 1/2 அடி கம்மி, பரவாயில்ல சமாளிச்சிடலாம், ராஜாவை அபிஷேகம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தைல குப்பி எடுத்துக்கினார் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. கர்த்தர் சொன்னார், சாமுவேல் என்ன பண்ணுற? இல்லை ஆண்டவரே, தைலத்தை ஊற்றிடலாம், நான் இவனை தெரிஞ்சுக்கல, நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். கர்த்தர் ஹைட் வெயிட்டை பார்க்கல, குள்ளமாகிறியா குண்டாகிறியா உயரமாகிறியா ஒல்லியாகிறியா நட்டையாகிறியா குட்டையாகிறியா எதுவுமே பார்க்கலங்க. கர்த்தர் ஹார்ட்டை தான் பார்க்குறாரு. நம்ம நிறைய நேரத்தில் ஃபெயில் ஆகிடும். கர்த்தர்கிட்ட அவிசுவாசம் வந்தது, விசுவாசம் வேலை செய்யாமல் போயிடுது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, மனுஷன் பார்க்குற மாதிரியே நம்மளே கர்த்தர் பார்ப்பாரு. மனுஷன் எப்படி பார்ப்பான்? மனுஷன் மதிக்கிறது பாருங்கள் எப்படி பார்ப்பான்னா, மனுஷன் உங்கள் மேலே இருக்கிற நகை தான், உங்ககிட்ட இருக்கிற தங்கம் தான் உங்களுடைய மதிப்பை அவங்ககிட்ட உயர்த்தி காட்டும். இவ்வளோ தடி செயின் போட்டிருந்தா அவன் உன்னை பார்க்குற விதமே வேற, உனக்கு கொடுக்குற மரியாதையே வேற. அது மனுஷன். ஆனால் கர்த்தர் அந்த செயினையே பார்க்க மாட்டார், செயினுக்குள்ளே இருக்கிற ஹார்ட்டை பார்ப்பார். இவன் எப்படி இருக்கிறான், நம்மளை எப்படி நேசிக்கிறானா, நம்மளை கனம் பண்ணுறானா, நமக்கு கீழ்ப்படுகிறானா. அதுக்கு தான் மத்தேயு 22:37 சொல்கிறார் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. கர்த்தர் எங்கே பார்க்குறாருன்னா ஹார்ட்டை தான் பார்க்குறாரு, மைண்டை தான் பார்க்குறாரு, அவர் உள்ள பார்க்குறாரு. மனுஷன் வெளியில் பார்த்து என்ன பண்ணுவான்னா அவனுக்கு மதிப்பு கொடுப்பான். கர்த்தர் இருதயத்தை பார்த்து மதிப்பு கொடுப்பாரு. நம்ம நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம், கிழிஞ்ச துணி போட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம், நம்ம மனுஷன். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் பார்க்க மாட்டார், ஹார்ட்டு தான் பார்க்குறாரு. தாவீது எலியா போகிறாரு, நீக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார், நான் இவனை செலக்ட் பண்ணல, இவனை அனுப்பி அப்படின்ட்டாரு. சாமுவேலுக்கு ஒரே ஆச்சரியம், என்னது இவன் இல்லையா,
இவன் தான் இருக்கிறதே நல்லா ஹைட்டு வெயிட்டு, மிலிட்ரி ட்ரைனிங்கு, மிலிட்ரியிலலாம் வேலை செஞ்சுக்கிறாரு. மிலிட்ரியில் வேலை செஞ்சுக்கிறார், ட்ரைனிங்கு, சர்டிஃபிகேட்லாம் எல்லாம் வச்சிருக்காரு. உலகம் சொல்லுது இவர் தான் ஃபிட்டுன்ட்டு. கர்த்தர் சொல்றாரு இவர் அன்ஃபிட்ன்றாரு. உலகம் சொல்லுது தாவீது அன்ஃபிட்ன்ட்டு. கர்த்தர் சொல்றார் தாவீது தான் ஃபிட்டு. நம் தேவன் வந்து அன்ஃபிட்டெல்லாம் ஃபிட் ஆக்குவார், ஃபிட்டெல்லாம் அன்ஃபிட் ஆக்கிடுவார். உலகம் வந்து அன்ஃபிட்டுன்னு சொல்லுதுங்களா உங்களை? கவலையே படாதீங்க, கர்த்தர் நம்மளை ஃபிட் ஆக்கிடுவார். உலகம் உங்களை வந்து அன்ஃபிட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ உலகமே சொல்லிடுச்சு, சொந்தக்கார் சொல்லிட்டான், ஃப்ரெண்டு சொல்லிட்டான், அவர் சொல்கிறார், இவர் சொல்லிட்டாரு. கர்த்தர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லுவார் ஃபிட்டா அன்ஃபிட்டான்ட்டு. நம்ம நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிடுறோம். ஏன்னா உலகத்தை பார்க்குறோம், உலகத்தின் சத்தத்தை கேட்குறோம். கர்த்தர் பாருங்க சொல்கிறாரு, சாமுவேல் சொல்கிறார், உலக பிரகாரமாக பார்த்து சாமுவேல் சொல்கிறார் ஃபிட்டு, இவர் சொல்கிறார் அன்ஃபிட்டு. லைனாக வராங்க, அண்ணன் தான் அடுத்த அண்ணவா அடுத்த அண்ணவா அடுத்த அண்ணவா எல்லாம் வந்துட்டாங்க. கடைசி சொல்ல யாவனும் இல்லை, எல்லாம் அன்ஃபிட்டு. அப்புறம் சாமுவேல் கேட்குறாருப்பா, உன் பசங்க இவ்வளோ தானே, வேறு யாராவது இருக்கிறாங்களா? அப்போ சொல்கிறார், ஒரு பையன் இருக்கிறான், சின்ன பையன் இருக்கிறான், ஒன்றுத்துக்கும் உதவாதவன், அன்ஃபிட்டு, அதை ஆடு மேய்க்க அனுப்பியிருக்கிற. சொல்கிறார், அவன் வந்தால் தான், அவனை பார்த்து தான் நான் சாப்பாட்டில் கையை வைப்பேன், ஏன்னா சாப்பிட மாட்டேன் நான்ன்றாரு. சரி சாப்பிடலன்னா அசிங்கம். ஒரு வீட்டுக்கு அந்த காலத்தில் ஒரு விருந்தாளி கூப்பிட்டா, அந்த விருந்தாளி வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா, அந்த வீட்டாருக்கு அசிங்கம். அதனால அவங்க அப்பா தாவீது அப்பா என்ன பண்ணார் தெரியுங்களா? அவனை போய் கூப்பிட்டுமாப்பா தாவீது, அவனையும் பார்த்துட்டு இல்லைன்ட்டு போக போகிறாரு. அப்பா நினைக்கிறாரு பெத்த புள்ளையே அன்ஃபிட்டுன்னு நினைக்கிறாரு. ஆனால் கூப்பிட்டு வந்தா கர்த்தர் சொல்கிறார், அங்கேருந்து வரும்போது சொல்கிறாரு, அவன் தான் நான் தெரிந்து கொண்டவன், அவன் தான், நீ அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. யாருக்காக அபிஷேகம் பண்ணு? எனக்காக. ஏன்னா கவனிங்க, கர்த்தர் வந்து மிலிட்ரி ட்ரைனிங்கை பார்க்கல, சரீரத்துடைய தோற்றத்தை பார்க்கல, சரீரத்துடைய பலத்தை பார்க்கல. கர்த்தர் ஒன்றே ஒன்று பார்க்குறாரு, என்னை நேசிக்கிற இருதயம், என்மேல் அன்பு கூறுகிற இருதயம், என்மேல் தாகமாக இருக்கிற இருதயம், என்னை கனம் பண்ணுகிற இருதயம். அதை தாங்க பார்த்தாரு. அன்ஃபிட்டான தாவீதை கர்த்தர் கையில் எடுத்து எல்லா வகையிலும் ஃபிட் ஆக்கிட்டாரு. கர்த்தர் கையில் எடுத்து எல்லா வகையிலும் ஃபிட் ஆக்கிட்டாருங்க, சூப்பராக ஃபிட் ஆக்கிட்டாரு. கோலியாத்தை அடிக்கிறதுக்கு ஒரு கல்லை தூக்கி போட்டார் தாவீது. கர்த்தர் பரலோகத்திலேருந்து தேவ தூதர்கள் முதல்ல எல்லாரையும் அனுப்பி கோலியாத்தை காலி பண்ணிட்டாரு. உலகம் சொல்றது அன்ஃபிட்டு, கர்த்தர் பரலோகத்திலேருந்து உங்களை ஃபிட் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணாலும் செய்வார். என் வாழ்க்கையில் அது நடந்துருக்குது. வேலைக்கு போய் சேர்ந்தேன் பாருங்க, என் கூட இருக்கிறவங்களாம் கோலியாத்து மாதிரி பெரிய பெரிய, அதாவது தாவீது கூட இருந்த அண்ணனுங்க மாதிரி, எல்லாம் நல்லா இங்கிலீஷ் நாலேஜ், அது இது எல்லாம் பெரிய படிப்பு படிச்சிருக்கிறவங்க. இதில் வந்து ரொம்ப பத்தாது உழுந்து ஏஞ்சி வந்து நின்று இருக்குது நான் தான். அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, இவன் அன்ஃபிட்டு, இவன் யாரு அன்ஃபிட்டு, நம்மளாம் ஃபிட்டு, கம்பெனியே சொல்லுது இவங்கெல்லாம் ஃபிட்டு, நீ அன்ஃபிட்டுன்ட்டு. ஆனால் அவங்களாம் போய் வேலை செஞ்சு கார்டு கொடுத்தாங்க, நானும் வேலை செஞ்சு என் விசிட்டிங் கார்டு கொடுத்தேன். கம்பெனிக்கு அவங்க கார்டெல்லாம் வரல, நான் கொடுத்த கார்டு தான் வந்துச்சு லைடா. ஏன்னா கர்த்தர் அன்ஃபிட்டெல்லாம் என்ன பண்ணுறாரு, ஃபிட் ஆகிடுவார். அதுதான் சொல்லுது, கர்த்தர் பிடிச்சிக்கோங்க. எந்த நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். நிறைய நேரத்தில் நம்ம கர்த்தரை விட்டுட்டு மனுஷன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறோம். நிறைய நேரத்தில் நம்ம பண்ணுற தப்பு அதுதான், கர்த்தரை விட்டுடுறோம், மனுஷன் பின்னாடி இல்லை ஏதோ ஒரு பின்னாடி எதுங்கன்னா ஓடிடுறோம். என்ன தான் வந்தாலும் லைஃப்பில் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டராக ஆனால் கூட கர்த்தர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற அளவில் உங்கள் இருதயம் இருக்கணும். கர்த்தர் அந்த இருதயத்தெல்லாம் பார்ப்பார். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சொன்னல, கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுத்து சோதிப்பார். எப்படி சோதிப்பார்? கொடுத்து சோதிப்பார். பேதுருக்கு படகு நிறைய மீனை கொடுத்தாரு. பேதுருக்கு என்ன கொடுத்தாரு? படகு நிறைய மீனை கொடுத்தாரு. அந்த படகு நிரம்பி இன்னொரு படகுலையும் நிரப்புனாங்களாம். அந்த அளவுக்கு மீனை கொடுத்து கர்த்தர் பேதுருவை சோதிச்சாரு. பேதுரு என்ன சொன்னார் தெரியுங்களா? பாவியாகிய மனுஷன். என்ன சொன்னார்? என்ன தன்னை பாவியாகிய மனுஷன். எப்போ ஒத்துக்கினாரு? கர்த்தர் வந்து நல்லா வறுத்து எடுத்து ஒத்துக்க வச்சாரா, கொடுத்து சொல்ல வச்சாரா? ஆமாம், நம்ம ஆண்டவர் வந்து எப்படின்னா, சில நேரத்தில் பாருங்கள், சில ஆளெல்லாம்
நீங்கள் வந்து என்ன பேசியும் மாறவே மாட்டான். ஒரு நல்ல ஹோட்டலில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு 500 600 சாப்பாடு வாங்கி வெயிட்டாக கவனிச்சு பாருங்க. அப்போ தான் சொல்லுவான், நான் உன்னை பற்றி இப்படிலாம் தப்பாக நினச்சேன், தப்பாக பேசிட்டேன், இந்த ஆள்கிட்ட அப்படி சொல்லிட்டேன், இந்த ஆள்கிட்ட இப்படி சொல்லிட்டேன், இவ்வளோ நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிரு. அதுபோல் நம்ம ஆண்டவர் எப்படி கவனிக்கிறாரு? வெயிட்டாக கவனித்து உள்ளே இருக்கிற ஒரிஜினாலிட்டியை கொண்டு வராரு. அப்போ இருதயத்தையும் பார்ப்பார் ஆண்டவர். நம்முடைய இருதயத்தை அவர் எப்படி பார்ப்பார்னா, கொடுத்து பார்ப்பாரு, நிறைய கொடுத்து பார்ப்பாரு. வாரம் வாரம் சர்ச்சுக்கு வந்த பார்ட்டி இந்த இப்போ எப்படி வருது பார்ப்போம். டெய்லி கரெக்டாக முதல்ல ஜெபம் பண்ணுது, இப்போ எப்படி ஜெபம் பண்ணுது பார்ப்போம். எல்லாம் பார்ப்பாரு. எவ்வளோ என்ன இத்தனை அதிகாரம் படிச்சுது, இப்போ துட்டு வந்தவொடனே எத்தனை அதிகாரம் படிக்குது பார்ப்பாரு. அவர் பார்ப்பாரு. இதெல்லாம் என்னென்னா இருதயத்தோடு சம்மந்தப்பட்டது. அப்போ நம்ம இருதயத்தை நல்லா வச்சுக்கணும். வசனம் சொல்லுது, இருதயம் தான் எல்லாவற்றையும் விட திருக்குள்ளதும் மகா கேடு நிறைஞ்சதுமா இருக்குதான். இருதயம் எப்படி இருக்குதா? எல்லா ட்ரிக்ஸும் உள்ள இருதயத்தில் இருக்குது. திருக்குள்ளதும் மகா கேடு நிறைஞ்சதுமா இருக்குதான். ஆனால் கர்த்தர் எதை தான் பார்க்குறாரு? அதை தான் பார்க்குறாரு. இந்த முழு சரீரமும் எது கொடுக்குற கமாண்டில் வேலை செய்து தெரியுங்களா? அந்த இருதயம் கொடுக்குற கமாண்டில் தான் முழு சரீரமே வேலை செய்யுது. புரியுதுங்களா? கர்த்தர் எதை பார்க்குறாரு தெரியுமா? வேற பார்க்குறாரு. மனுஷங்க செடியை தான் பார்ப்பான், மரத்தை தான் பார்ப்பான். கர்த்தர் எதை பார்க்குறாரு? வேற பார்ப்பாரு. நம்முடைய இருதயத்தை பார்க்குறாருன்னா சும்மா கிடையாது. அவர் பாருங்க, அந்த வருஷத்தில் பேதுரு ரொம்ப அழகாக எழுதுறாரு, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? இருதயங்களை அவரை யாருமே ஏமாற்ற முடியாது. எல்லாரையும் ஏமாத்திடலாம், உலகத்தையே ஏமாத்திடலாம். மனைவியை ஏமாத்திடலாம், கணவனை ஏமாத்திடலாம், பிள்ளைகளை ஏமாத்திடலாம், ஃப்ரெண்டுங்களை ஏமாத்திடலாம், உறவுகளை ஏமாத்திடலாம், கம்பெனி ஓனரை ஏமாத்திடலாம், இல்லை யாரை வேணாலும் ஏமாத்திடலாம். ஆனால் கர்த்தரை என்ன பண்ண முடியாது? ஏமாற்றவே முடியாது. ஆமாம், ஏன்னா அவர் வந்து வேரில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுவார். எதை கண்டுபிடிச்சிடுவார்? அவர் சீஷர்களெல்லாம் தேர்ந்தெடுத்தார, அவர்னா இன்டர்வியூ வச்சாருங்களா? இன்டர்வியூ வச்சு எல்லாருக்கும் இன்டர்வியூ லெட்டர் அனுப்பி உட்கார வச்சு, உன்னுடைய எஜுகேஷன் என்ன, நீ என்ன, எதுக்காக இங்கே வந்து சில கம்பெனியில் கேட்குறாங்க பாருங்க, வேலை கொடுக்கும் போதே கேட்பான், இந்த கம்பெனியில் ஏன் வேலை செய்யணும்னு ஆசைப்படுற? முதல் கேள்வி என்ன கேட்பான்? இந்த கம்பெனியில். இப்போ அந்த கேள்வி கேட்டால் முட்டாளு. அதெல்லாம் ஒரு காலத்தில் கேட்டது ஓகே. இந்த காலத்தில் கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் கேட்கும்போது என்ன பதில் சொல்லுவாங்க? அவன் உண்மையான நோக்கத்தை சொல்லிவிடுவான். சார், நீங்கள் கொஞ்சம் சம்பளம் நிறைய தரேன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதனால் நான் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறேன் சார், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்னுவான் ஒரு காலத்தில். அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க? ஓஹோ, இந்த பார்ட்டி பணத்துக்காக தான் வந்திருக்குது, நாளைக்கு இதை விட சம்பளம் எவனா நிறைய கொடுத்தா அங்கே ஓடிடும், அதனால் இந்த ஆளை வேலைக்கு சேர்க்கக்கூடாது, ரிஜெக்ட்னு போட்டான். இன்னைக்கு வந்து நீ அதுக்கு தான் கேட்குறேன்னு ஆன்சர் தெரிஞ்சு தானே வந்து உக்காடுறான். அதனால் அவன் என்ன சொல்லுவான்? உக்காரவெல்லாம் ரொம்ப பவ்யமாக சொல்லுவான், இந்த கம்பெனியை ஒரு நிலவைக்கு கொண்டு வந்து உயர்த்தணும், என்னுடைய லட்சியமே அதுதான், என்னுடைய குறிக்கோளே அதுதான், அதுக்கு தான் வந்து. இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டு நீ இன்டர்வியூ ஏற்றினா விட பெரிய முட்டாள் எவ்வளோ கிடையாது. ஏன்னா ஆன்சர் லீக் ஆயிடுச்சு. ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? லீக் ஆயிடுச்சு. லீக்கான ஆன்சரை கொஸ்டின் பேப்பரில் போட்டினா எல்லாரும் என்ன பண்ணுவான்? கரெக்டாக ஆன்சர் பண்ணுருவான். ஆனால் சில பேருக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டா கூட எக்ஸாமில் ஃபெயில் ஆன இருக்கிறாங்க. ஒரு முறை நான் 9th படிச்சுட்டு இருக்கிறேன். 9th படிச்சிருக்கும் போது 10th, அப்போது 10th கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு. அது எப்படி லீக் ஆகிடுச்சுன்னா, நாங்கள் ஒரு ஸ்கூலில் இருக்கிறோம், எங்கள் ஸ்கூலில் தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா, இந்த ஏதோ ஒரு டைமிங் ஏதோ மிஸ் ஆகி முன்ன பின்ன வச்சுட்டாங்க. அதனால் வந்து அங்கே காலையில் எக்ஸாமு, இங்கே மத்தியானம் எக்ஸாமு. அங்கே காலையில் எக்ஸாம் எழுதிட்டு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் எவனா ஒருத்தர் சீக்கிரமாக வந்து கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க. இவங்க அதெல்லாம் வந்துடுச்சு, மதியானம் எழுத போகிறாங்க. 60 லேட்டாக போனால் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்லாம் பார்த்துட்டு போயிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் அதை எடுத்துகிட்டு போய் எழுதுனாங்க. நிறைய பேர் பாஸ் ஆனாங்க, ஆனால் அதுலேயும் ஃபெயில் ஆனவங்களாம் இருக்கிறான். அப்போ அது போல் கேஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகியும்
அதுக்கு ஆன்சர் எழுதி பாஸ் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகிற ஆள்லாம் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி போய் கம்பெனியில் வந்து நீங்கள் ஏன் இந்த கம்பெனியில் வேலை செய்ய ஆசைப்படுகிறீங்கள்ட்டு அந்த காலத்தில் ஹைதர் அலி காலத்து கொஸ்டின்னு கேட்டால் லீக்கான கொஸ்டினுக்கு இப்போ என்ன சொல்லுவாங்க? ஆன்சரு சொன்னா சொல்லுவாங்க, உங்கள் கம்பெனியை, இந்த கம்பெனியை நான் உயர்த்தணும், இந்த கம்பெனியை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணுன்றது என்னுடைய ஆம்பிஷன், அதனால் நான் இந்த கம்பெனியை வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அப்போ ஏன் கேட்டாங்கன்னா, அவன் இருதயத்தில் என்ன இருக்குது, அவன் இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு மனுஷனை வந்து புரிஞ்சிக்க முடியாதுல்ல, அதனால் அவனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்டர்வியூ பண்ணாங்க. இப்போ ஆண்டவர் வந்து பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்களெல்லாம் வச்சு இன்டர்வியூ பண்ணாருங்களா? இன்டர்வியூ பண்ணாரு. அவங்களை கூப்பிடும் போது எதை வச்சு கூப்பிட்டாரு? கர்த்தர் தோற்றத்தை பார்க்கல, தொழிலை பார்க்கல, பேக்ரவுண்டை பார்க்கல, இருதயத்தை பார்த்தாரு. இருதயத்தை தாங்க பார்ப்பாரு. ஆண்டவர் வந்து நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார். பேதுரு சொல்றார், ஒருத்தங்கிட்ட, ஒரு மந்திரவாதி கிட்ட சொல்வார். என்ன பண்ணாரா, பேதுரு ஒரு இடத்துல பிலிப்பு மூலியமாக ஊழியத்தில் ரட்சிக்கப்படுவாங்க. பிலிப்பு மூலியமாக ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த இடத்துல ஒரு மந்திரவாதியும் ரட்சிக்கப்பட்டுருவான். பேதுருலாம் உள்ள போவாங்க. போனவுடனே எல்லாம் பேதுரு போனவுடனே அங்கே ரெடியாக இருப்பாங்க. ஞானஸ்நானம் கொடுப்பார். பேதுரு போய் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அவங்க மேலே கை வைப்பார். கை வச்சா பரிசுத்தாவி அபிஷேகம் அவங்களுக்கு அந்நிய பாஷை நடத்தோடு கிடைக்கும். இந்த மந்திரவாதி பார்த்தா பாருங்க, அவன் நீட்டாக குடுன்னு வீட்டுக்கு ஓடி போய் கொஞ்சம் காசெல்லாம் எடுத்துன்னு வந்து பேதுரு கையில் கொடுத்து, வேணா நினச்சிங்கன்னா இதுவும் ஒரு மேஜிக் மாதிரி தான், நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த மேஜிக்னு சொல்லி கொடுத்து, இதை நீங்கள் இந்த பணத்தை வச்சுக்கோங்க, நீங்கள் கை வச்சா எப்படி இந்த அபிஷேகம்லாம் வருதோ அது போல் நான் கை வச்சாலும் வரணும், எனக்கு அதை கொஞ்சம் கற்றுக் கொடுங்கன்னா. பேதுரு கோவம் வந்துடுச்சு. தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறாயா? உன் இருதயம் செம்மையா இராதபடியினால். இருதயம் எப்படி இல்லையா? செம்மையா இல்லை. செம்மையா இல்லைன்னா நல்லா இல்லை, கெட்டு போன இருதயமா இருக்குது. சொல்றாரு, உன் இருதயம் செம்மையா இராதபடியினால் உன் பணம் உன்னோட கூட நாசமா போக கடவுதுன்ட்டாரு. பயந்துட்டார் அவர். ஐயோ ஐயா, அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட வேணாம், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் வராதபடிக்கு ஜெபம் பண்ணிக்கங்க, நான் தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவர் சரண்டர் ஆகி ஒப்புரவாயிடுவார். அப்புறம் பேதுருவும் ஜெபம் பண்ணுவார். இப்போ என்னன்னா, இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவன் எதை பார்க்கிறார்? இருதயத்தை அறிந்திருக்கிறார். அதுதான் பேதுரு சொல்றாரு, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல. யாருக்கு பரிசுத்த ஆவி கொடுத்தாரு? யூதர்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி. அவர்கள்ன்றது யாரு? புறஜாதி கிறிஸ்தவர்கள், மற்ற ஜனக்கூட்டத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள். அவங்களுக்கும் தேவன் பரிசுத்த ஆவியை தந்தருளினான். எந்த பேஸ்ல கொடுத்தாரு? எந்த பேஸ்ல கொடுத்தாரு? யூதன் 4 மணிக்கு ஜெபம் பண்றான், இவனும் அதே போல பண்றான் அப்படின்னு கொடுத்தாரா? இல்லைங்க, தேவன் அந்த பேஸ்ல கொடுக்கல. இருதயத்தில் என்ன பார்த்தா தெரியுங்களா? இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசத்தை தான் இருதயத்தில் பார்த்தாரு. அவங்க இருதயத்தில் எதை பார்த்தாரு? அதுதான் பவுல் எழுதுறாரு, ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். என்னது? ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணணும், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். என்ன வருது பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று எங்க விசுவாசிக்கணும்? உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ தேவன் இருதயத்தை பார்க்கும் போது அங்க என்ன பார்க்கிறாரு? விசுவாசத்தை பார்க்கிறாரு. இங்க விசுவாசம் இருக்குதா, என்ன நம்புறானா? இங்க என்ன பார்க்கிறாரு? விசுவாசத்தை தான் பார்க்கிறாரு. இவன் யூதன் கிட்ட எந்த ஸ்பெஷலையும் பார்க்கல, இந்த மற்ற ஜன கூட்டம் கிட்ட எந்த ஸ்பெஷலையும் பார்க்கல, ஒன்னே ஒன்று தான் பார்க்கிறாரு. இருதயத்தில் விசுவாசிக்கிறானா? இவன் இருதயத்தில் விசுவாசம், இவன் இருதயத்தில் விசுவாசம். ஆனா இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, கடவுள் ஏன் என் மேல பிரியமா இருக்கிறார்னா அப்படின்னு இவன் பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறான். நான் நைட்டு 12 மணிக்கு ஜெபிக்கிறேன், நான் 3 மணிக்கு ஜெபிக்கிறேன், நான் 4 மணிக்கு ஜெபிக்கிறேன், நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், நான் 10 மணி நேரம் ஜெபிக்கிறேன், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு பெரிய லிஸ்ட்டு இவன் வச்சுருக்கிறான்.
இப்போ பேதுரு அதை தான் உடைக்கிறாரு. நீ நிறைய லிஸ்ட்டு வச்சிருக்கிறிய, கடவுள் அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ரட்சிப்பை கொடுக்கல, அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கல, வரத்தை கொடுக்கல, வல்லமை கொடுக்கல. தேவன் எதை பார்த்து கொடுத்தார் தெரியுமா? இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை. அதை தான் பேதுரு சொல்றார் 8வது வசனம், இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி. இவன் வந்து என்னன்னா செயல்களின் அடிப்படை இவன் நினைச்சிருக்கிறான், நான் வந்து யூதன் அதனால கொடுத்துட்டாரு. அதை உடச்சிட்டாரு பவுல், உடச்சிட்டாரு பேதுரு, உடச்சிட்டாரு. நீ யூதன்றதுனால கொடுக்கலப்பா, அவன் யூதனே இல்லை. அவனுக்கு எப்போ எப்படி கொடுத்தாரு? அப்போ கர்த்தர் என்ன பார்க்குறாரு? யூதன் பார்க்கல, புறஜாதின்னு பார்க்கல, என்ன பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை பார்க்கிறார். அதை தான் பார்க்கிறார் ஆண்டவர். அதை தான் இங்கே பேசுறாரு. அவர்களை தந்தருளி அவர்களை குறித்து என்ன பண்ணாரா? சாட்சி கொடுத்தார். யார் குறித்து சாட்சி கொடுக்குறாரு? இவங்களை பற்றி யாருக்கு சாட்சி கொடுக்குறாரு? இவனுக்கு சாட்சி கொடுக்குறாரு. ஏன்னா இவனால தான் என்ன பண்ண முடியலன்னா, இவனை அங்கீகரிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால இவர்களை குறித்து இவனுக்கு சாட்சி கொடுக்குறாரு. எப்படி சாட்சி கொடுத்தாரு? உனக்கு நான் பரிசுத்த ஆவியை கொடுத்த மாதிரி இவனுக்கும் கொடுக்குறேன். ஆனால் நீ என்ன நினச்சின்னு இருக்கிற? நான் இந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன், இந்த கோத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், நான் இதெல்லாம் செய்கிறேன், இப்படி நான் ரொம்ப வசதி, நான் ரொம்ப அது நினச்சின்னு இருக்கிறிய. அதெல்லாம் பார்த்து கொடுக்கல, விசுவாசத்தை பார்த்து இருதயத்தை பார்த்து கொடுக்குறேன். இவனுக்காக தான் சாட்சி கொடுத்தார். பாருங்க அடுத்தது 9வது வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. இவன் பாருங்க இவன் என்ன நினச்சிருக்கிறான்னா, இவன் என்ன எப்படி சுத்தமாக்கி இருக்கிறான், இவனை எப்படி சுத்தமாக பண்ணிக்கிறான்னா, இவன் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறை காலை கையை கழுவுவான். ஒரு நாளைக்கு 5-6 முறை என்ன பண்ணுவான்? ரெகுலராக கால் கை கழுவான், முகம் கழுவான், குளிப்பான், என்னென்னமோ பண்ணுவான், சடங்காச்சாரம். இவன் இப்படிலாம் பண்ணி நான் ரொம்ப சுத்தமாக இருக்கிறேன்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் சுத்தத்தை எப்படி உண்டாக்குனாரு? தண்ணினால சுத்தத்தை உண்டாக்கலை, விசுவாசத்தினால. அதை தான் சொல்ற பாருங்க, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. அப்போ அவன் இருதயத்தை அவர் எப்படி விசுவாசத்தினால சுத்தமாக்கினார், அப்படிதான் உன் இருதயத்தையும் கர்த்தர் விசுவாசத்தினால தான் சுத்தமாக்கி இருக்கிறாரு. ஆனால் இந்த குரூப் என்ன நினைக்குது? நான் செய்யறதுனால தான் நான் சுத்தமாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன்னு நினைக்குது. பரிசுத்தன்றது உன் செயலில் வரல, பரிசுத்தம் கர்த்தருடைய கிருபையினால் தான் பரிசுத்தம் வருது. அதான் சொல்லப்படுறாங்க, இருதயங்களே அதான் விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. அடுத்தது பாருங்க, நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு அப்படின்னா எந்த ஒரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்போ இவன் சொன்னதெல்லாம் என்னாச்சு? 4 மணிக்கு ஜெபம் பண்ண தான் கர்த்தர் நேசிப்பார். இப்போ உடச்சிட்டாரா? உடச்சிட்டாரு. வாரத்தில் 2 தரம் உபவாசம் இருந்தால் தான் கர்த்தர் நேசிப்பார். உடச்சிட்டாரா? உடச்சிட்டாரு. வெந்தயம் சீரகம் எல்லாத்தையும் தசமம் கொடுத்தா தான் கர்த்தர் நேசிப்பார், கர்த்தர் செய்வார். உடைச்சிட்டாரா? அவன் ஒன்றுமே செய்யலை, அவனுக்கு தசமம் வாங்கினா என்னன்னே தெரியாது. ஆனால் கர்த்தர் உடைச்சிட்டாரா? உடைச்சிட்டாரு. அப்போ அதை தான் சொல்கிறாரு பேதுரு, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு அப்படின்னா எந்த ஒரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்போ செயல்கள் அடிப்படையில் தேவன் வந்து ஆசீர்வாதத்தை வச்சாரு, செயல்கள் அடிப்படையில் தேவன் செய்ய ஆரம்பிச்சார்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன ஆகிடும் தெரியுங்களா? வித்தியாசம் வந்துடும். வித்தியாசம் வருமா வராதா? வந்துடும். இவெல்லாம் வந்து நான் பயங்கர பெருமைப்பட ஆரம்பிச்சுடுவான். இவெல்லாம் வந்து குற்றமான சாட்சியில் போயிடுவான், தாழ்வு மனப்பான்மையில் போயிடுவான். ஆனால் கடவுள் என்ன நேசிக்கிறார்னா, அவருக்கு முன்னாடி நிற்கிறவங்க தைரியமாக நிற்கணும், நம்பிக்கையோடு நிற்கணும், நல்லா அவரை நேசித்து நிற்கணும்னு விரும்புகிறாரு. அதனால்தான் அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இராதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே அவங்களெல்லாம் கழுவி, இயேசுவின் ரத்தத்தினால பரிசுத்தமாக்கி, இயேசுவின் ரத்தத்தினால நீதியாக்கி, அவருடைய கிருபாசன தண்டையிலேயே தைரியமாய் சேரும்படி ஒரு ஸ்லாக்கியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? 2 குரூப்புக்கும் கொடுத்துக்கிறாரு. இவங்களுக்கும் கொடுத்தாரு, அவங்களுக்கும் கொடுத்தாரு. ஆனால் இவனா நினச்சிருக்கிறான்னா, நம்ம செய்கிறதுனால தான் கடவுள் செய்கிறாரு. ஆனால் இதை தான் பேதுரும் உடைச்சாரு, பவுலும் உடைக்கிறாரு. அதை சொல்லிட்டு தான் பேதுரு சொல்கிறாரு, இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா,
நீங்கள் இந்த மோசையின் பிரமாணத்தெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை செய்ய வச்சினா நீ என்ன பண்ணுற தெரியுமா? அவன் கழுத்தில் நுகத்தடியை வைக்கிற. அவன் கழுத்தில் என்ன வைக்கிற? நுகத்தடியை வைக்கிற. அவர் நுகத்தடியை உடைச்சிருக்கிறார், நீ நுகத்தடியை வைக்கிற. நீ நுகத்தடியை வைக்கும் போது நீ தேவனையே என்ன பண்ணுற? சோதிக்கிற. அதுதான் புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 4 மணிக்கு எழுந்துச்சி ஜெபம் பண்ணிக்கலாம், அது உன்னோடு இருக்கட்டும். 3 மணிக்கு ஜெபம் பண்ணுறியா, உன்னோடு இருக்கட்டும். 2 மணிக்கு ஜெபம் பண்ணுறியா, உன்னோடு இருக்கட்டும். உனக்கும் உன் தேவனோடு இருக்கட்டும். நீ போய் மற்றவன் மேலே அந்த நுகத்தடியை வைக்காத. நீ வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறியா, இல்லை 6 நாள் உபவாசம் இருக்கிறியா, அது உன்னோடு இருக்கட்டும். அந்த நுகத்தடி எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர் மேலே வைக்காத. அவன் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சு, இது ஏன் வைக்கிறது, இந்த பாட்டு ஏன் வைக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன் இந்த பாட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த நுகத்தடி இங்கே வைக்குதுன்னா, இதுக்கு ஒரு பெருமை. இதுக்கு ஒரு பெருமை. நான் பற்றியா இதெல்லாம் செய்கிறேன், நான் பற்றியெல்லாம் இப்படிலாம் இருக்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா ஆண்டவருக்காக, நீனா ஒரு கஷ்டமும் பட மாட்டேன்றிய அப்படின்ற அந்த ஒரு பெருமை அது செய்கிறத நான் சொல்கிறேன். வசனம் சொல்கிறது, பெருமை உள்ள ஒரு தேவன் எதிர்த்து நிற்கிறார். என் லைஃப்பில் நான் பார்த்த வரைக்கும் இது மாதிரி ஜெபம் பண்ணி அந்த கிரியைகளில் பெருமை பாராட்டுற ஆட்களை விட ஒழுங்காக ஜெபம் பண்ணாது, ஆனால் அதெல்லாம் நல்லா வந்துடுது லைஃப்பில். அதெல்லாம் கர்த்தர் ஆசிச்சு மேலே தூக்கி விட்டுறாரு. ஆனால் நல்லா ஜெபம் பண்ணி எல்லாம் கொடுத்து போய் எல்லாம் உபவாசம் இருந்து அதில் ஒரு பெருமையில் மாட்டிக்கின்னு பார்க்குறவங்ககிட்டலாம் அந்த நுகத்தடியை தூக்கி வைக்கிற பார்ட்டிலாம் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் பரிதாபமாக கடைசி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி லைஃப்பை யோசிக்கும் போது இருக்கும். என்ன இயேசுவை ஏற்றுக்குனாங்க, இயேசு உங்களுடைய சாபத்தெல்லாம் சுமந்து இருக்கிறாரு, அதுதான் சத்தியம். ஆனால் ஒரே சாபம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து நிற்கிறாங்களே. ஏன்னா கடைசி வரைக்கும் என்ன இல்லைன்னா தெளிவு இல்லை. கர்த்தர் வந்து எதன் அடிப்படையில் ரட்சிக்கிறார், எதன் அடிப்படையில் நேசிக்கிறாரு, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே கிடையாது. அவங்க செயல்களையே பெருமையாக பேசி, ஏன் இவன் பாடுற நுகத்தடியத்தை வந்து இவன் மேலே வைக்கிறது, அது கர்த்தரையே சோதிக்கிற மாதிரி இருக்குதான். அது எப்படி இருக்குதா? கர்த்தரையே சோதிக்கிற மாதிரி இருக்குது. பேதுரு ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. இத்தனைக்கும் பேதுரு வந்து இந்த குரூப்பை சேர்ந்தவர். பேதுரு எந்த குரூப்பை சேர்ந்தவர்? இந்த குரூப்பு. பேதுருவும் இந்த யூத கிறிஸ்தவர்கள் குரூப்பு தான். ஆனால் என்னன்னா கர்த்தர் இவரை கொஞ்சம் டியூன் பண்ணார்ல. ஒரு 3 தரிசனத்தை கொடுத்து 3 முறை தரிசனம் கொடுத்து 3 முறை பேசி கொஞ்சம் மண்டையில் அடிச்சிருக்கிறாரு. கூட்டு போய் நிற்க வச்சார் கொர்நேலியு வீட்டில். நிற்க வச்சா பேதுரு நினச்சே பார்க்கல அந்த ஜனங்க மேலெல்லாம் அபிஷேகம் வரன்ட்டு. பேதுரு கற்பனை கூட பண்ணது கிடையாது. ஆனால் அந்த ஜனங்க மேலே பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்நிய பாஷையின் அழுத்தத்தோடு கொடுக்கப்பட்ட உடனே பேதுரு சரண்டர் ஆகிட்டார். அதனால் பேதுரு இப்படி பேசுகிறார். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, புதிய உடன்படிக்கை மூலம் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனை நாம் அறிந்து கொள்ளும்பொழுது நாம் என்னவென்று அறிந்து கொள்ளுகிறோம்? நம்முடைய கிரியைகள் நிமித்தம் தேவன் நம்மை நேசிப்பது கிடையாது, நம்முடைய இருதயத்தை பார்த்து நேசிக்கிறார். நம்முடைய வெளி தோற்றத்தின் அடிப்படையில் தேவன் நம்மை நேசிப்பது கிடையாது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை பார்த்து தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆமென். அப்போ நம்ம எதை சரி பண்ணோம்? உள்ள சரி பண்ணுங்க. வெளியில் சரி பண்ணுறது அது தானாக ஆகிடும். ஃபஸ்ட்டு உள்ளே சரி பண்ணால் வெளியில் கரெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக ஆண்டவரே, அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் யூத கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் நடக்கிற இந்த வாக்குவாதங்களின் மத்தியில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்கள் இருதயத்தை அப்பா விசுவாசத்தினாலே சுத்தமாக்கி இருக்கிறீங்க. எங்களுடைய இருதயங்களெல்லாம் நீர் விசுவாசத்தினாலே பரிசுத்தமாக்கி இருக்கிறீங்க, சுத்தமாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. எந்த ஒரு வித்தியாசம் ஆண்டவரே, கிரியை செய்கிறவர்கள் கிரியை செய்யாதவர்கள் என்று பார்க்காம எந்த ஒரு வித்தியாசமும் இராதபடி 2 பேரையும் நீங்கள் சமமாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. யூதர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மற்ற ஜனங்களையும் நேசிக்கிறீங்க. யூதர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆண்டவரே. ஆனால் செயல்களில் நம்பிக்கை வச்சு பெருமை பாராட்டி அதனால் அழிந்து போன ஜனங்கள் அதிகம் உண்டு. அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் சத்தியங்களை உணர்ந்து கொள்ள அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. வீணான பெருமைக்காக ஆண்டவரே அவங்க செயல்களெல்லாம் மேன்மைப்படுத்தி ஆண்டவரே அவங்க செய்கிற செயலை விட விலையேற பெற்ற செயல் கிறிஸ்து செய்திருக்கிறார், அதை மேன்மைப்படுத்தாமல் வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலமாய் அறிந்து கொள்ளட்டும். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இனி வருகிற நாட்களில் இப்படிப்பட்டவங்க தங்களுடைய சொந்த செயல்களை மேன்மைப்படுத்தவே கூடாது ஆண்டவரே. அந்த செயல்களை மற்றவர்களும் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த நுகத்தடியை மற்றவர்கள் மேலே சுமத்தி உண்மை சோதிக்கக்கூடாது ஆண்டவரே. இதெல்லாம் கற்றுக்கொண்டு ஜெபிக்கிறவங்க ஆண்டவரே அவங்களோடு வச்சுக்கின்னு
மற்றவங்களுக்கு ஆண்டவரே சத்தியத்தை சொல்லி விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்களை பேச உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படி உதவி செய்த ஸ்தோத்திரம். பரிசுத்தாவினர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. தொடர்ந்து ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவின் செயல்கள் மூலமாக, புதிய உடன்படிக்கையின் மூலமாக பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவு எங்களுக்கு இன்னும் அதிகமாய் விருத்தி அடையட்டும். இந்த ஆராதனையின் மூலம் வருகிற மகிமைகளை, மாட்சிமைகளை, துதி, ஸ்தோத்திரங்களை, கனங்களை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.